ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் கலாட்டா டிவைன் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மே மாத பலன்கள் 2025. ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். அதாவது கிரக பயிற்சிகளில் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ஒரு மாதம். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏற்கனவே குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நடந்துவிட்டது. சனி பயிற்சியானது வருகின்ற மார்ச் 2026 நடைபெறும். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாத பலன்களை 12 ராசிகளுக்கான பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி. இந்த மாத தொடக்கத்திலிருந்தே சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று தொடங்குகிறார். புதனுடன் சேர்ந்து சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார். பெரும் கிரகங்களான 4 கிரகங்கள், அதாவது குரு, சனி, ராகு, கேது. இதுல குரு பகவான் மிதுனத்திலும், கேது சிம்மத்திலும், ராகு கும்பத்திலும் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று தொடங்குகிறார் இந்த மாதத்தை. இப்படிப்பட்ட இந்த மாதத்தை மேஷராசி என்பவர்களுக்கு தொடங்கும் போதே அற்புதமாக தொடங்குகிறது. பூர்வ புண்ணியாதிபதி ராசியில் உச்சம் பெற்று தொடங்கக்கூடிய இந்த மாதமானது மேஷராசி என்பவர்களுக்கு இதுவரை நடக்கவே முடியாது, என் வாழ்க்கையில நான் நம்ப மாட்டேன் சார், இது நடக்குமா, இது முடியுமா, அந்த மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து கடவுள் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மேஷராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொன்னான மாதமாக இந்த மாதம் வருகிறது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு பஞ்சம் போக்குகின்ற அளவில் பெருமளவு இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் வருகிறது. அது தவிர ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே சராசரியாக நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யணும் சார், மாதம் ஒரு 20,000 சம்பாதிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு ஒரு வேற வேலை, மாற்று வேலைக்கான அந்த விஷயங்களில் நீங்கள் தொடங்கலாம். பஞ்சம் பிணி போக்குகின்ற, வறுமையை போக்குகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் தொடங்குகிறது. முக்கியமாக மேஷராசியில் இருக்கக்கூடிய வெகுவாரியான அன்பர்கள் பணத்தொல்லை, இந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். உங்கள் ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்றாலும் கூட இந்த கடகத்தில் மட்டும் செவ்வாய் திக்பலம் பெறுவார். ஆக ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றாலும் கூட பஞ்சமாதிபதி, உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதால் மேஷராசி என்பவர்களுக்கு திடீர்னு சில விஷயங்கள் நடக்கும். அதாவது நம்ம எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு நல்லது தானே. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டு நிறைய அன்பர்கள் ஹிருதய நோய் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பிறக்கும். கையிருப்பு அதிகமாகும். எந்தெந்த மேஷராசி என்பர்கள் புதிதாக வாகனம், வீடு வாங்கணும் அப்படிங்கிற யோசனையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடும் போது அது மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக வரும். ஒட்டுமொத்த மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த மே மாதம் என்பது ஒரு வரப்பிரசாதமாக தொடங்குகிறது என்றால் அது மிகையல்ல. ரிஷபராசி. மே மாத பலன்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த ஒரு மாத பலன்களை பார்க்கும் போதும் ராசியாதிபதியை நம்ம கணக்கில் எடுத்துக்காம இருக்க முடியாது. ராசியாதிபதி ரிஷபத்திற்கு இப்போ லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பல கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கும், சினிமா துறையில்
கோலோற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த மாதம் ஒரு திருப்பு முனை மாதம். ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லை, எனக்கு சினிமா துறையில் கால் பதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதமானது மிகப்பெரிய வாய்ப்பை தரும். இது ஒரு நண்பர்களின் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். எதிர்பாராத விதமாக பழைய நட்பு அது என்னைக்கோ மறைஞ்சு போச்சு, ஆனால் திடீர்னு அந்த ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப் சேரும் போது அதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு சடனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அங்கிருந்து ஒரு நியூ பிகினிங், புதிய ஒரு ஆரம்பம் என்பது நடக்கும். அந்த ஆரம்பம் நல்ல ஆரம்பமாக இருக்கும். ஆக ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் என்பது தொடக்கத்திலிருந்தே பிரமாதமான ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு, ஏன்னா அது மீனம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு, வெளிநாட்டில் யார் யார் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஐடி மக்கள், உங்களுக்கெல்லாம் இப்போ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஐடி மக்களுக்கு மட்டும்தான் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நம்ம சினிமா துறையை பற்றி பேசணும், டாக்டர்ஸ்க்கு எஸ்பெஷலி 10ஆம் பாவத்தில் சனி ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய டாக்டர் மருத்துவ அன்பர்களுக்கு பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் இருக்கும். அது பண ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் கூட ரொம்ப சுமூகமான ஒரு நிலை ஏற்படும். ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் என்பது ரொம்பவும் சாதகமாக இருக்கு. இந்த மாதம் ரிஷபராசி என்பர்கள் தவிர்க்காம ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த பெருமாள் கோவிலில் எங்கெங்கே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சந்நிதி இருக்கோ அந்த சந்நிதியில் போய் மனசார வேண்டிக்கிட்டு கல்லுப்பு தானம் கொடுக்கும் பொழுது இன்னும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அபரிவிதமான முன்னேற்றங்களை தரும். மிதுன ராசி என்பர்களுக்கு மே மாத பலன்கள் எப்படி இருக்கு? மிதுனத்துக்கு ஜென்மகுரு இப்போ இருக்கார். ஜென்மகுரு வந்தாச்சு, ஒரு 10 நாள் ஆகுது. ஜென்மகுருவுடைய உபாதைகள் சிலது இருக்கத்தான் செய்யும். அதாவது உடல் ரீதியான சில பாதிப்புகள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கலாம். அதை கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. இப்போ மிதுன ராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரபிள் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் அதை ஸ்டெப் எடுத்து டாக்டர்கிட்ட அசால்ட்டாக விடாமல் அது என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரி, அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நல்ல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பல ப்ராப்பர்ட்டிஸ் விற்காமல் இருக்கலாம், இல்லை ஒரு தடைகள் இருக்கலாம், ப்ராஜெக்ட் அப்ரூவல்லாம் நடக்காமல் இருக்கலாம். மிதுன ராசி என்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் இது ஒரு டேர்ன் அரவுண்ட். இது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கும், பல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்ரூவல் கிடைக்கும், பேங்க்லேருந்து ஃபினான்சிங், ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் கிடைக்கும். இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் துறை, இதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, உற்பத்தி துறை, இதில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது சப்ளை செயின் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. வியாபாரம் பழையபடி உந்து சக்தியோட நிறைய வியாபாரம், டெய்லி வியாபாரமே நிறைய நடக்கிறது, நிறைய முன்னேற்றங்கள் வருது. அதாவது ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க மிதுன ராசி என்பவர்கள். எனக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா போல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். இது நாள் வரைக்கும் இருந்ததெல்லாம் இல்லை, இனிமேல் நல்லதாக நடக்க போகுது அப்படிங்கிற சிக்னல் கொடுக்கும். ஒட்டுமொத்த மிதுன ராசி என்பவர்களுக்கு மே மாத பலன்கள் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களையும் வியாபார ரீதியான மாறுதல்களையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வருது. மிதுன ராசி என்பவர்களுக்கு மே மாத பலன்கள் எப்படி இருக்கு? மிதுனத்துக்கு ஜென்மகுரு இப்போ இருக்கார். ஜென்மகுரு வந்தாச்சு, ஒரு 10 நாள் ஆகுது. ஜென்மகுருவுடைய உபாதைகள் சிலது இருக்கத்தான் செய்யும். அதாவது உடல் ரீதியான சில பாதிப்புகள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கலாம். அதை கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. இப்போ மிதுன ராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரபிள் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் அதை ஸ்டெப் எடுத்து டாக்டர்கிட்ட அசால்ட்டாக விடாமல் அது என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரி, அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நல்ல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய
இந்த ஒட்டுமொத்த மிதுன ராசி என்பர்களுக்கு பல ப்ராப்பர்ட்டிஸ் விற்காமல் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு தடைகள் இருக்கலாம், ப்ராஜெக்ட் அப்ரூவல்லாம் நடக்காமல் இருக்கலாம். இப்போ மிதுன ராசி என்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து இது ஒரு டேர்ன் அரவுண்ட். இது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கும், பல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்ரூவல் கிடைக்கும், பேங்க்லேருந்து ஃபினான்சிங், ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் கிடைக்கும். இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் துறை, இதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, உற்பத்தி துறை, இதில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது சப்ளை செயின் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. வியாபாரம் வந்து பழையபடி வந்து உந்து சக்தியோட நிறைய வியாபாரம், டெய்லி வியாபாரமே நிறைய நடக்கிறது, நிறைய முன்னேற்றங்கள் வருது. அதாவது ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க மிதுனராசி என்பர்கள். எனக்கு வந்து வியாபாரம் வந்து ரொம்ப நல்லா போல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். இது நாள் வரைக்கும் இருந்ததெல்லாம் இல்லை, இனிமேல் வந்து நல்லதாக நடக்க போகுது அப்படிங்கிற சிக்னல் வந்து கொடுக்கும். ஒட்டுமொத்த மிதுனராசி என்பவர்களுக்கு மே மாத பலன்கள் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களையும் வியாபார ரீதியான மாறுதல்களையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வருது. கடகராசி. கடகராசி என்பவர்களுக்கு மே மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடகராசியில் ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று தான் இந்த மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரைக்கும் அப்படியே மூவாய் போயிட்டே இருக்கு. செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் சற்று தயக்கம் இருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி. அவர் ராசியில் நீச்சம் பெறும்போது இப்போதான் அஷ்டம சனியில் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அஷ்டம சனி முடிஞ்ச பாடு இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசியில் வந்து 10ஆம் அதிபதி நீச்சமாறாரே அப்படிங்கிற போது சில தள்ளு முள்ளுகள் இருக்கும். பல கடகராசி என்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள், சனியுடைய உபாத்தியங்கள், அதே மாதிரி சனியுடைய தாக்குதல்கள் இருக்க தான் செய்யுது. அஷ்டம சனி காலகட்டத்தில் மட்டும் இல்லை, ராகு வேற இப்போ சனியோட சேர்ந்துட்டார் 8ல். உங்களுடைய 2ஆம் பாவத்தில் கேது இருக்காரு. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வாக்கு, வார்த்தை, இந்த நாக்கை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக யூஸ் பண்ணணும். ஒரு தடவை நீங்கள் வார்த்தையை தப்பாக பிரயோஜனப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அதை திருப்பி சரி பண்ணுறதுக்கு பல பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கலாம், அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். வார்த்தையை கொடுத்துட்டு மாட்டிக்கிறோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான நிலைமைகள் வேண்டாம். இப்போ கடகராசி என்பவர்கள் இந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பேசும்போது. இது தவிர அனாவசிய வாக்குவாதங்களில் ஈடுபடுறதோ, அனாவசியமான ஒரு கான்வர்சேஷன்லாம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாதது எல்லாமே தவிர்க்கணும். கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனம் அப்படிங்கிறது அவங்க தாரக மந்திரமாக இருக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கும், கீழெல்லாம் வந்துட மாட்டீங்க. அதாவது பண வரவு இருக்கும், திடீர் ஒரு பண பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான சில பண வரவு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் பெருமளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு நம்ம சொல்கிறோம், சில விஷயங்களை வந்து நீங்கள் முயற்சி 10 மடங்கு பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் என்பது கவனமாகவும் கடின உழைப்பை, ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது. சிம்மம். சிம்மராசி மே மாத பலன்கள். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவத்தில் ராகு சேர்ந்து சிம்மத்தில் கேது வந்திருக்கார். 11ல் இருக்கக்கூடிய குரு தான் உங்களை இந்த மாதம் காப்பாற்ற போறார். இந்த மாதம் மட்டும் இல்லை, தொடர்ந்து காப்பாற்ற போறார். சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னா, இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேதுவினால் மல்டிபிள் தாட்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம் தாவி தாவி மனம் பந்தாடி கொண்டே இருக்கும். சாதாரணமாகவே சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஹைப்பு வந்து அதிகம். அதாவது நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஹைப்பர் ஆகிடுவீங்க. அந்த குணம், டெம்டேஷனு, சாதாரணமாகவே உங்களை யாராவது தூண்டி விட்டாலே நீங்கள் வந்து இன்டிமிடேட் ஆகிடுவீங்க. இந்த குணங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கேது வந்து ராசி மேலே உட்காரும் போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனசில் வந்து அன்னெசரியான தாட்ஸு இதெல்லாம் கூட வரும். அப்போ ஒட்டுமொத்தமாக சிம்மராசிக்கு என்னென்னா, மனசை காப்பாற்றிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் தியான பயிற்சியில் தொடர்ந்து உடனே ஆரம்பிக்கணும். கேது ராசி மேலே வந்தாச்சு அப்படின்னாலே, சந்திரன் இருக்கிற இடத்துல கேது வந்தால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். மனக்குழப்பம் சிம்மராசிக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா சிம்மம் வந்து ஹைப்பர் இம்பல்சிவான ஒரு ராசி, எதையுமே உணர்ச்சி மயமாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி. ஆக
மனக்குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு மனசு இம்பல்சிவாகவும் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து ஹைலி டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு விஷயம் நீங்கள் டிசிஷன் எடுக்கும் போதும் இந்த காலகட்டத்தில் ஒரு தடவைக்கு 3 தடவை யோசித்து கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ, அப்பா அம்மாவையோ கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. இல்லை ஒரு நல்ல நண்பரையோ. இந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் சிம்மராசி என்பர்கள் இந்த மே மாதம் ஹைலி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை தவிர சிம்மராசிக்கு வேற எந்த விஷயமும் செய்ய தேவையில்லை. நிதானமும் பொறுமையும் மிக அவசியம். கன்னிராசி மே மாத பலன்கள். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதமானது ஒரு மிகப்பெரிய சாதனைகளையும் சகாப்தங்களையும் புரியக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதிரி தான் இருக்கு. கன்னிராசி என்பர்களுக்கு புதன் ராசியுடைய 8ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனோட இந்த மாதத்தில் தொடங்குறார். அதே மாதிரி கன்னிராசிக்கு குரு பகவான் 10ஆம் பாவத்தில் இருப்பது என்பது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதை நமக்கு சொல்லி தருது. குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது எப்பவுமே வந்து கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி கேது பகவான் பயிற்சியாகி 12ஆம் பாவத்துக்கும் ராகு பகவான் கண்டக ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கும் பெயர்ந்திருக்கிறார். அப்போ கன்னிராசிக்கு பெரிய நல்ல விஷயம் சகாப்தம் சாதனைன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல மைண்டு நம்மளோட மனம் ஸ்திரமான நிலைமையில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும், எந்த ஒரு சாதனையும் முன்னேற்ற பாதையும் செல்ல முடியும். இந்த மைண்டு அப்படிங்கிறது கேது வந்து தொடர்ந்து 1.5 வருஷமாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்த நிலையில் இப்போ கேது விலகினதுனால மைண்டில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ்ஸு, மைண்டில் இருக்கக்கூடிய இன்கன்வீனியன்ஸு இதெல்லாம் விலகிடும். இந்த மாதிரி நேரத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு தீர்க்கமான பாதை, தீர்க்கமான எண்ணங்கள், அதாவது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம் எதை பண்ண வேண்டாம், இதெல்லாம் சொல்லித்தர அளவில் இருக்கும். ஒட்டுமொத்த கன்னிராசி என்பர்களுக்கும் இந்த மாதமானது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக வருகிறது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறலாம். ஒட்டுமொத்த கன்னிராசி என்பர்களுக்கும் வியாபாரமாகட்டும், தொழில், உத்தியோகம், வேலை பார்க்கக்கூடிய விஷயத்திலும் பெரிய மேன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பொறுத்தும் கவனமாகவும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசக்கூடாது இல்லையா. அந்த காசிப்பிங் அப்படிங்கிறது வந்து பேக்ஃபயர் ஆகும். நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ திருப்பி அது அந்த அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஆளே கிடையாது ஆக்சுவலாக. அதனால் நாம் வந்து நம்மளோட விஷயத்தை நம்மளோடய வச்சுக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல முக்கியமாக யார்கிட்டையும் எதையும் ஓப்பனாக பேசுகிறத தவிர்க்கணும். துலாம் ராசி என்பவர்களுக்கு மே மாத பலன்கள். துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதம். பஞ்சமஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று ராகுவோட வேற சேர்ந்திருக்கார். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, 10ஆம் பாவத்தில் திக்பலம் பெற்ற செவ்வாய், இப்படி 7ஆம் இடத்துல பாதகாதிபதி உச்சம் பெற்று புதனோட இருக்கிறதுனால மட்டுமே வீட்டில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கலாம். தேவையில்லாத இந்த செலவுகள்னால வீட்டில் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸும் வரலாம். இந்த ஒய்ஃப் கூட ஆர்கியூமெண்ட் போடுறதும் நம்மளை வந்து குழி தோண்டி புதைச்சிக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா எப்போவுமே எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்லையுமே நம்ம பக்கம் சரியினாலும் அவங்க பக்கம் சரியினாலும் ஒய்ஃப் தான் ஜெயிப்பாங்க. இது ஆம்பளைங்களுக்கு தெரியும். இதே தான் மனைவிமார்களுக்கும் கூட. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் கூட போட இன்னும் அது இன்னும் விகரஸ் ஆகும். அதை மாதிரிலாம் பண்ணாமல் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்துக்கிறதுக்கும் சுமூகமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்முடைய கணவர், இதுதான் நம்முடைய மனைவி அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதில் திருப்பி வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறதோ, அதில் எதுவும் மாற்றி கீத்தி பண்ணுறதோ அது வந்து தேவையில்லாதது. ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த துலாம் ராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் அவங்கள பற்றி மட்டும் இல்லை, ஃபாதர் இன்லா, மதர் இன்லா இவங்களோட குரூப்பில் கூட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரி இன்லாஸ் கிட்ட பேசுனீங்கன்னா அது என்றைக்கோ ஒரு நாள் வந்து திருப்பியும் சுற்றி ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்போ அங்கே வந்து கவனமாக இருக்கணும். ஒட்டுமொத்த துலாம் ராசி என்பவர்களுக்கும் மே மாதம் எல்லா விதத்துலையும் நல்லா இருக்குது. வீடு ஃபேமிலி இஷ்யூஸில் மட்டும் நிதானம் அவசியம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா,
பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி ராகுவோட சேர்ந்ததுங்கிறது கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், இந்த திங்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரி இந்த கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸு, கரெக்டான ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸு, இதை நம்ம கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம், அதெல்லாம் சரி பண்ணணும். அதை தவிர விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதி 5ல் உச்சம், 7க்கும் 12க்கும் அதிபதி 5ல் உச்சமாகி இந்த மாதத்தில் இருக்காரு. அந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய சுபகிரகம். அவர்னால பெரிய நன்மைகள், அதாவது காதல் கை கொடுக்கிறது. இந்த ஒரு தலை காதலாகவே இருப்பாங்க விருச்சிகத்தில், சொல்லக்கூட மாட்டாங்க லவ்வை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பல்சிவான லவ்வெல்லாம் வந்து ஜெயிச்சு இருதலை காதலாக மாறுறது. அது மாதிரி திருமண பந்தம் ஒன்றாக சேருவது, திருமண பந்தத்தில் அதாவது காதல் வந்து பெற்றோர்களால் சம்மதிக்கப்பட்டு திருமணமாக மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதம் நடக்கும். விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய எமோஷ்னல் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நடந்த சம்பவங்களை பற்றியோ, இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களை பற்றியோ, இல்லை இனிமே இது மாதிரி நடக்குமோ அப்படிங்கிற பயமோ தொடர்ந்து உங்களை ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல மனசை வந்து ஸ்திரப்படுத்தணும். பிறகு வந்து இந்த லவ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காதல் அப்படி அன்புங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையான தூய்மையான அன்பு எதையுமே எதிர்பார்க்காதது தான். நீங்கள் யார் மேலேயும் அன்பு கொடுக்கலாம், எதிர்பார்க்க ஏமாற்றங்கள் அதிகமாகும். இதை மறக்கவே கூடாது. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சாலும் கூட குருவுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துல விழுவதனால் பண வரவெல்லாம் பிரச்சனை இருக்காது, பொருளாதார ஏற்றங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அளவில் உங்களுடைய செவ்வாய் பகவான், அதாவது ராசிநாதன் பாக்கியத்தில் அவர் நீச்சமானாலும் அவர் பல நன்மைகளை உங்களுக்கு செய்தே தீருவார். ஏன்னா அவருடைய இடம் கடகம் அப்படிங்கிறதுனால. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடவுளே உங்கள் பக்கம் இருக்கார், கவலை தேவையில்லை. தனுசு ராசி மே மாத பலன்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே அற்புதமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் ராசியை பார்க்க தொடங்குகிறார். இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கவே முடியாது. ராசிநாதன் ராசியை பார்ப்பதனால என்னென்ன விஷயங்கள் நல்லது நடக்கும்? முதல்ல தெளிவு பிறக்கும், சரியான எண்ணங்கள், சரியான கடவுள் பக்தி, சரியான வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது எப்படின்னா சரியான முடிவுகளை எடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் ரொம்ப ஜெயிக்கணும்னா, நிம்மதியாக வாழணும்னா சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க வேண்டும். அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாம் சேர்ந்தும் கூட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை தரும். இதெல்லாம் சேர்ந்தும் கூட தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை தரும். தனுசு ராசிக்கு எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே மாதிரி பஞ்சமாதிபதி 8ல் வந்து நீச்சம். இந்த 2 விஷயம் மட்டும், அதாவது குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் கவனமாக தனுசு ராசி என்பவர்கள் இருக்கணும். கொஞ்சம் அசால்ட்டாக அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே கவனிக்கணும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் சில பல தொந்தரவுகள், அதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறது ஒரு தடவையாக இருக்கலாம், ஆனால் பல தடவை முயற்சி பண்ணாதான் அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில தடைகள் வரலாம். 2 தடவை ட்ரை பண்ணாலும் 3 தடவை ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு தான் பாசிட்டிவாக ஃபேவரபுளாக முடியும், வேறு யாருக்கும் முடியாது. அந்த அளவில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். ஒட்டுமொத்த தனுசு ராசி என்பர்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், குரு பகவானை நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து ராகவேந்திர சுவாமியாக இருக்கட்டும், அல்லது வந்து ஷீரடி சாய்பாபாவாக இருக்கட்டும், எல்லாரையும் நல்ல பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மனசுலையும் உடம்புலையும் சில பல சில வழக்கமான பழக்க வழக்கங்கள், அதாவது எப்படின்னா மனசை கெடுக்கிற அளவுக்கான எண்ணங்கள், உடம்பை கெடுக்கிறதுக்கான பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பிரமாதமான ஒரு மாதம். மகர ராசி என்பவர்களுக்கு மே மாத பலன்கள். மகரம் காலபுருஷனுடைய 10ஆம் வீடு. மகர ராசிக்கு தற்சமயம் வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டில் சனி ராகுவும், உங்களுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும், உங்களுடைய 4ஆம் வீட்டில் உங்களுடைய 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றும் சில பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. மகர ராசிக்கு இன்னும் முழுமையாக விடிவு பிறக்கலை. பல மகர ராசி என்பவர்களுக்கும் தெரியும். இது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தாலும்
குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சனி ராகு மேல் விழுவதால் தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். எப்படின்னா, முதல்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸ்டார்ட் ஆகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு பிரச்சனை, அது ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி இருக்கலாம். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கே சாதகமாக மாறும். அந்த மாதிரியான நிலையில் மாறலாம். அப்போ ஒட்டுமொத்த மகர ராசி என்பவர்களுக்கு முதல்ல என்ன நடக்கும்னா, சில சவால்கள், சில சண்டைகள், சச்சரவுகள் வரும். அந்த சண்டையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமை. வார்த்தையை விட்டுறாமல் இருக்கணும். இந்த வார்த்தையை விடாமல் இருந்தாலே பல சண்டைகள்லையும் பல உறவுகள்லையும் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ மகர ராசி என்பவர்கள் தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தாமல், தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். மகர ராசிக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 7ஆம் பாவத்தில் செவ்வாய் நீச்சம் பெறுவதனால சில பிரிந்து போன உறவுகள் ஒன்றாக சேரலாம். உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் செவ்வாய், அவர் போய் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவதனால் சில கணவன் மனைவி தகராறுகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும். இந்த விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்க, அது இன்னும் பைசலில் கோர்ட்டில் இருக்குது அப்படின்னா கூட அது ரிவர்ஸ் ஆகி திருப்பி குடும்பங்கள் ஒன்றாக இணையக்கூடிய தன்மையெல்லாம் நடக்கும். ஒட்டுமொத்த மகர ராசி என்பவர்களுக்கும் நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனால், ஷோலிங்கரில் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபடுவதும், அதே மாதிரி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவதும் மிக நல்ல பலனை தரும். கும்பம், கும்பராசிக்கான மே மாத பலன்கள். கும்பராசி தற்சமயம் கொஞ்சம் இழுபறியில் இருக்கக்கூடிய ராசி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் எந்த கிரகங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் நம்மளை இன்னும் சாதனையாளனாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளே தான் தவிர நம்மளை துன்புறுத்தணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நோக்கம் இல்லை. அப்போ ராசியில் இருக்கக்கூடிய சனி ராகு, சில ஜென்ம சனியாக இருக்கக்கூடியவர் சில உபாதைகளை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் வருவார். அதில் வந்து மனசுலேருந்து, உடம்புலேருந்து, பணப்பிரச்சனையிலேருந்து நல்லா பழகிட்டு இருந்தவங்கப்பா, நம்ம இவங்கெல்லாம் பிரியவே மாட்டாங்க லைஃப்பில் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க தான் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலேருந்து பல பிரச்சனைகளை தாண்டி இந்த வெற்றி என்பது நடக்கும். ஒட்டுமொத்த கும்பராசி என்பவர்களுக்கும் ஒரு உற்சாகம் பிறக்கக்கூடிய மாதம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுவதும், 3இல் சூரியன் உச்சம் பெற்று புதனுடன் இருப்பதும், அதே மாதிரி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை உங்கள் மேலே விழுது இல்லையா, அதுதான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி. 2க்கும் 12க்கும் உடைய குருவுடைய பார்வை 5ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 9ஆம் சிறப்பு பார்வையாக வரும்பொழுது கும்பராசிக்கு பிரச்சனைகள் வந்து அது சால்வ் ஆகும். பிரச்சனைகளே வராமல் இருக்காது. சில தடங்கல்கள் வரும், சில தாமதங்கள் வரும், அதெல்லாம் வந்து அதுலேருந்து ஜெயிச்சு நீங்கள் பெரிய லெவலில் போய் உட்காருவீங்க. அப்போது ஒட்டுமொத்த கும்பராசி என்பவர்களுக்கு பயம் என்பது தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசி என்பவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்களில் போய் சிவனுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு அவரை வழிபடுவது மிக நல்ல பலனை தரும். அது மட்டுமல்லாமல் சிவ தொண்டு ஆற்றுவது, தர்ம தான காரியங்களில் ஈடுபடுவது, கால பைரவர்களுக்கு உணவளிப்பது, நீரளிப்பது போன்ற பரிகாரங்கள் மிக பெரிய அளவில் உதவியாக இருக்கும். மீனம், மீனராசி மே மாத பலன்கள். மீனராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ஜென்மத்தில் வரல, உங்களோட 12ஆம் வீட்டில் தான் இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் பாவத்துக்கு பெயர்ந்தாச்சு. உங்களுடைய 2ஆம் பாவத்தில் சூரியன் உச்சம் பெற்று புதனுடன் இருக்கிறதுனால அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அரசு எந்திரங்களில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த கேது 6ல் 12ல் ராகு இருக்கிறதுனால நீங்கள் நிறைய பேர் மீனராசியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக, ஐடி துறையில் மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்ஸாக, மேனேஜர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இந்த ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய பல லட்சக்கணக்கான பேர்களுக்கும் முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஆன்சைட் போக முடியுமா, எனக்கு ஃபாரினில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, அங்கேயே வந்து லாங் டேர்ம் வீசா, அங்கேயே செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா. அப்படி வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய ஐடி துறை ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த மாதம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பாஸ்போர்ட்டை வந்து தொலைக்காமல் எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் அந்த பேப்பர் ஒர்க்லாம்
கரெக்டாக ஃபில்அப் பண்ணுறது, இந்த ஒழுங்கான அந்த அந்த லோக்கல் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராசஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். கொஞ்சம் மெத்தனமாக அசால்ட்டாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நடந்த நல்ல விஷயமே கூட சில ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஒட்டுமொத்த மீனராசி அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு என்பது, ஒட்டுமொத்த மீனராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் என்பது ஒரு மறக்க முடியாத சில நல்ல நினைவுகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த உயிரினங்கள், அது வந்து பறவைகளாக இருக்கட்டும் இல்லை மீன்களாக இருக்கட்டும், எந்த ஒரு உயிரினங்களுக்கு நீர் மற்றும் உணவு அளிப்பது. இந்த மாதிரியான கோடை காலங்களில் நீங்கள் மீனராசி என்பவர்கள் இந்த மாதிரி செய்யும் போது, இந்த தர்மங்களை செய்யும் போது மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மே மாத பலன்கள் 2025 12 ராசிகளுக்கான பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமான மாதமாக இந்த மாதம் அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம்.